குழந்தைங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணி கொடுத்துட்டு அதில் வந்து ஹனி சேர்த்து கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டாங்க. நைட் டின்னருக்காக மார்னிங்கே கம்பு இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 கம்பு 1 இட்லி அரிசி 3/4 உளுந்து 2 ஸ்பூன் வெந்தயம், இதான் ரேஷியோ. ஊற வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே கல் உப்பு யூஸ் பண்ணும்போது வெயில் நல்லா 2-3 மணி நேரம் காய வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம பேக்கெட்டில் வாங்குகிற உப்பு அயோடின் உப்பாக இருக்கும். அது வந்து அவ்வளோ ப்யூரிட்டி கிடையாது, நல்லதும் கிடையாது, அயோடின் நிறைய சேர்த்த உப்பு. அதனால் நம்ம வந்து உப்பளங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிற உப்பு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான உப்பு, அதில் எந்த கலப்படம் இல்லாதது. அதனால் வெயிலில் காய வச்சிங்கன்னா நமக்கு ஓரளவு கிட்டத்தட்ட அந்த அயோடின்லாம் போயிடும். அது வந்து உப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. 6 மணி நேரம் புளிக்க வச்சக்கப்புறம் தோசை ஊற்றுனா கம்பு தோசை நல்லா சாஃப்டாக வரும். நான் கம்பு தோசையும் நார்மலாக நம்ம வீட்டில் சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாம்பார் பொடியில் நெய் போட்டு சாப்பிடுவேன். அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.